மீண்டும் அந்த உருவத்தை ஜந்துக்கள் உற்று நோக்க ஏதாவது மாறுதல் தெரிகிறதா என்று ஒன்றும் தெரியவில்லை. சரி, என்ன இருந்தாலும் முன்னோர்கள் படைத்த உருவம், தூக்கி வீசியது தப்புதான், சோ இதையும் சேர்த்து புதைத்து விடுவது என்று முடிவிற்கு வர மீண்டும் பொது சோதனை. 40,000 வருடங்கள் ஆயின. எல்லா ஜந்துக்களின் கை அக்குள்களில் அந்த பிறப்பு முட்டைகள். ஜந்துக்கள் முட்டைகள் தோன்றியதும் கியாக்களுக்கு போய்விடும். 5000 வருடம் அங்கே இருந்து வரும்போது 20 அடி ஜந்து குட்டிகளோடு வந்து தூக்கி போட்டுவிடும். இப்போது ஒரு 250 ஜந்துக்கள் கியா கிளம்பி விட்டன. ஒட்டுமொத்தமாய் குழப்பம். நிலை குலைந்து விட்டன. ஒரு பக்கம் புதைந்து போக எண்ணம், இன்னொரு பக்கம் முன்னோர்களின் உருவம். மீண்டும் மால்களில் எல்லாம் என்னவோ கொட்டி கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்தில் பேறுகாலத்திற்கு வேறு ஜந்துக்கள் கிளம்பிவிட்டன. இப்போது அதிக நீர் கொட்ட ஆரம்பிக்க கொதித்து போன ஜந்துக்கள் ஆவேசமாய் சொட்டு விடாமல் குடித்து உறிஞ்சி அதிவேகத்தில் ஊதிவிட்டனர். புயல் போல் குடித்த நீரெல்லாம் சீறி வான்வீதியில் ஒரு நீள பாய் போல் கிளம்பியது மின்சக்தியோடு. ஜந்துக்களுக்கு ஏக குஷி. 2 மால்களை மட்டும் வாழ வைத்துக் கொண்டு மீதி மால்களில் நீர் நிறைந்தால் நிறையட்டும் என்று விட்டுவிட்டன. 2 மால்களில் நீர் சேர சேர உறிஞ்சி துப்ப 100 ஜந்துக்களை நியமித்தன. ஆனால் ஒன்று அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. மின்சக்தியோடு பயணமாகிக் கொண்டிருக்கும் நீர் பாய பாய மீண்டும் என்றோ ஒரு நாள் அங்கேயே வந்துவிடும் என்று. இப்படியாக நீரை விசை கொடுத்து அனுப்புதல் ஒரு பக்கம் நடக்க, ஒரு பக்கம் புது மால்களை உருட்டும் பணி ஒரு பக்கம் நடக்க, கியாஸ் என்ற ஜந்துக்கள் 5000 வருடம் கழித்து அக்களுக்கு 2 குட்டிகள் வீதம் ஒவ்வொன்றும் 4 குட்டிகளோடு வந்தன. அந்த குட்டிகளுக்கு மின் விசை ஊதி ஊதி அவைகளை உஷ்ணப்படுத்தி வைக்க ஒரு பக்கம் அந்த நிகழ்ச்சியும் நடந்தது. இப்படி எதை பற்றியுமே கவலைப்படாமல் அங்கு ஒரு சுழற்சி நடந்து கொண்டிருந்தது.